إن رحموني أو عذبوني فالعبد عبد في كل حال. الله 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 الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலக முடிவின் போது ஊதுகின்ற சூர் என்ற குழலை பற்றியும், மறுமையில் அவர் ஊதியவுடன் மக்கள் அமளி சுமளிப்பட்டு எழுந்து நிற்கின்ற விஷயம் பற்றியும் சுருக்கமாக சொல்ல கேட்டீர்கள். நாம் அனைவரும் என்றாவது ஒரு நாள் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்பட வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். நாம் நினைத்து கொள்ளக்கூடாது, நாங்கள் இந்த உலகத்தில் இப்போது என்ன தோற்றத்தில் என்ன உருவத்தில் இருக்கின்றோமோ அந்த உருவத்திலேயே மறுமையில் எழுப்பப்படுவோம் என்று நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே சிலர் பன்றிகளின் உருவத்திலும், சிலர் நாய்களின் உருவத்திலும், சிலர் குரங்குகளின் உருவத்திலும் எழுப்பப்படுவார்கள் என்ற உண்மை உங்கள் மத்தியிலே சொல்லப்பட்டது. இன்று நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு ஒரு கால எல்லையை வைத்திருக்கிறான். அது எப்போது அழியும், இந்த உலகம் எப்போது முடிவடையும் என்பது யாருக்கும் திட்டமாக தெரியாது. ஆனால் வலிமார்கள், நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அறிவித்து கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முடிவுக்கு பல அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடையாளங்களில் ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் வெளிவந்து முடிந்து விட்டன. இன்னும் ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் வெளிவர இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்கள் அனைத்தும் வெளியாகி முடிந்த பிறகு இந்த உலகம் அழியும். இந்த உலகம் எப்படி அழியும்? அதற்காகத்தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில் என்று பிரதானமான 4 மலக்குகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு டியூட்டியை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு தொழிலை கொடுத்திருக்கிறான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறான். அது என்ன? இந்த உலகத்தையும், உலகத்தில் உள்ள மக்களையும், உலகத்தில் உள்ள சகல பொருட்களையும் அழிப்பதற்காக சூர் ஊதும் பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழலை கொடுத்திருக்கிறான். ஒரு குழல். அந்த குழலுக்கு பெயர்தான் சூர். அந்த குழல் எவ்வளவு பெரியது என்பதை பற்றி சுருக்கமாக சொன்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வர்ணித்து காட்டியிருக்கிறார்கள்.
7 பூமிக்கு கீழே இருந்து அந்த குழல் ஆரம்பமாகும். 7 வானத்துக்கு அப்பால் அது முடிவடையும். அந்த குழலின் ஒரு தொங்கல் 7 பூமிக்கு கீழே இருக்கிறது. அந்த குழலின் மறு தொங்கல் 7 வானத்திற்கு மேலே இருக்கிறது. அடுத்தது உதயகிரியிலே ஒரு தொங்கல் இருக்கிறது, அஸ்தகிரியிலே மறு தொங்கல் இருக்கிறது. இப்படி மிக பிரமாண்டமான ஒரு குழல். அந்த குழலில் 4 கிளைகள் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழலை வெள்ளை முத்தினால் செய்திருக்கிறான். வெள்ளை முத்து. நம்மில் முத்தை கண்டவர்கள் கூட மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். அதிலும் வெள்ளை முத்தை கண்டவர்கள் அதிலும் குறைவாக இருப்பார்கள். அதிலும் அல்லாஹுவின் குன் ஆகு என்ற வார்த்தையினால் ஆக்கப்பட்ட வெள்ளை முத்தை கண்டவர்கள் அரிதிலும் அரிதாகத்தான் இருப்பார்கள். அது அந்த சூர் வேறு கலவைகளினால் தயாரிக்கப்பட்ட சூர் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ ஆகு என்று சொன்னான், ஆனது. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். ஆகு என்று சொன்னான், ஆனது. அதை இன்னும் சுருக்கமாக சொன்னால், சூர் என்ற குழலாக வெளியாக அவன் விரும்பினான், சூர் என்ற குழலாக அவனே வெளியானான். வெள்ளை முத்தினாலானது. அந்த குழலில் எத்தனை துவாரங்கள் இருக்கும்? மேள தாளங்கள், வாத்திய கருவிகள் வாசிக்கக்கூடியவர்களிடத்திலே இருக்கின்ற குழலை எடுத்து பாருங்கள். அந்த குழலில் ஓட்டைகள், துவாரங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை எண்ணி பார்த்து விடலாம். இஸ்ராபீல் வைத்திருக்கின்ற அந்த குழலில் உள்ள ஓட்டைகள் கோடானு கோடி ஓட்டைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் முடிகின்ற நேரத்தில் கடைசியாக ஒருவன் இருப்பானே, அவன் வரையிலான சகல மனிதர்களுடைய எண்ணிக்கையின்படி அந்த குழலிலே ஓட்டைகள் இருக்கும். எனக்கும் ஒரு ஓட்டை இருக்கும். உங்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த குழலில் ஒவ்வொரு ஓட்டை உண்டு. அப்படியானால் எத்தனை கோடி ஓட்டைகள், துவாரங்கள் அதில் இருக்கும். இன்று உலகத்திலே 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள், அல்லது 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இன்று உலகத்தில் வாழ்கின்ற மக்களின் தொகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இத்தை வரை வந்து இறந்தவர்கள் எத்தனை கோடி? இதிலிருந்து கியாமம் உண்டாகும் வரை, இந்த உலகம் முடியும் வரை வரக்கூடிய மக்கள் எத்தனை கோடி? அத்தனை பேர்களுக்கும் அந்த குழலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆளுக்கு ஒரு துவாரம், ஓட்டை வீதம் வைத்திருக்கிறான். உலக முடிவடையும் காலத்திற்கு சுமார் 40 மாதங்களுக்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த காலத்தில் நான் நீங்கள் எல்லாம் இருப்போமா? அது சொல்ல முடியாது. அது எந்த நேரம் அழியும், எந்த நேரம் இந்த உலகம் முடிவடையும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உலகம் அழிவதற்கு 40 மாதங்களுக்கு முன் இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இந்த உலகத்துக்குரிய காலம் முடிவடைவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. நீங்கள் முதலாவது ஒரு தரம் ஊதிவிடுங்கள் குழலை என்று சொல்லுவான். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னையும் உங்களையும் போன்ற ஒரு படைப்பா? இல்லை, மிக வலுப்பமான ஒரு படைப்பு. அவர்களை கண்ணாலே பார்க்க முடியாது. என்றால் பார்த்தால் எவரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்களாம். அப்படியான வலுப்பமான ஒரு படைப்பு. அப்படியொரு பெரிய பயங்கரமான ஒரு குழலை
வாயில் வைத்து ஊதக்கூடிய ஒரு மலக்கு அவர் எப்படி இருப்பார் என்பதை நாங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர் தன்னை அப்படியே ஒடுக்கி அடக்கி சுருண்டு போவாராம். அந்த குழலை ஊதும் போது அந்த மலக்கு சுருண்டு போவாராம். ஊத வேணுமே, ஒரு ஓட்டை என்ன பரவாயில்ல, பூ வந்து ஊதிவிட்டா சரி, காத்து வந்துடும். எத்தனையோ கோடானு கோடி துவாரங்களால் அந்த காத்து வெளியாக வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு சக்தியை பலத்தை பிரயோகித்து ஊத வேண்டும். சுருண்டு போவாராம். ஊதின உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், வீடுகள், மாட மாளிகைகள், கோபுரங்கள் அனைத்துமே தவிடுபொடியாகி பறக்கும். என்னத்துல? இந்த சப்தத்தினுடைய வேகத்துல. சொல்றோம் அல்லவா, அங்க ஒரு பொம்மொண்டு அடிச்சான், வீட்டிருந்த அலுமாரி நடுங்கிச்சு, வீட்டிருந்த புள்ள நடுங்கிச்சு, விழ பார்த்துச்சு, மேசைக்கு மேல இருந்த போத்தல் கிழிந்து விழுந்தது அந்த பொம் சத்தத்தில் என்று சொல்கிறோமே. இஸ்ராவேலுடைய இந்த குழல் ஓசை கேட்டவுடன் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்டிடங்கள், மாட மாளிகைகள், கோபுரங்கள், வீடுகள் அனைத்துமே தவிடு பொடியாய் போயிட்டு, அவ்வளவு பயங்கரமான சப்தம். அப்ப அந்த காலத்தில் அவர் ஊதுற நேரத்தில் ஒரு 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்றால் எப்படியும் 500 கோடி பேர் செத்து போய்த்திருவான். அதுல ஒரு 100 கோடி பேர் தான் கொஞ்சம் மிஞ்சிக்கிட்டு இருப்பான். ஏன்? பெரும் கட்டிடங்களே தவிடு பொடியாகுதென்றால் இந்த மனிதன் இருப்பானா? இவனும் கிழிஞ்சி பறந்துடுவான். அப்படி அவர் ஊதின உடனே இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் என்னடா இவ்வளவு காலத்துக்கும் கேட்காத சத்தம் கொண்டு வருகிறது என்று மிருகங்கள் பயந்து மனிதனிடத்திலே ஒதுங்கும். மனுஷன் பயப்பட மாட்டானா? மிருகங்கள் பயந்து மனிதனிடத்திலே வந்து ஒதுங்கி மனிதனோட சேர்ந்துக்கும். இவன் விரசுவான், கரடியப்போ விரசுவான், அது போகாது. நான் உனக்கு ஒன்று செய்ய மாட்டேன், உனக்கு கிட்ட நின்றுக்கிறேன், பக்கத்தில் நின்று கொள்ளும் பயத்தால. சிங்கம், யானை, புலி இப்படியான பயங்கர மிருகங்கள் எல்லாம் காடுகளில் வாழ முடியாமல் நாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளும் வந்துவிடும். 40 மாதங்களுக்கு இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த சத்தம் கேட்கும் என்றால் ஒற்றை மாதிரி கேட்கா. இந்த மேக்குரி பல்பு மாதிரி போட்ட உடனே கொஞ்சம் பவராயிருந்து போக 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 கூடி 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 போவது போல் அந்த சப்தம் அவர் ஊத ஆரம்பித்த நேரத்தில் இருந்ததை விட போக போக அந்த சப்தம் கூடிக்கொண்டே போகுமாம். 40வது மாதம் தான் சரியா டொப்பில் நிற்கும் அந்த சத்தம். இந்த 40 மாதத்துக்கு இடையில எந்த ஊடும் தான், உங்களோட ஊடும் தான், பில் கிளின்டன் மாளிகையும் தான், வெள்ள மாளிகையும் தான், சவுதி மன்னர் பேலஸும் தான், எல்லாமே தவடி பொடி ஆகி போயிடும். ரோட்டில் கொந்துறவன் இருப்பான், பங்கரில் கொந்துறவன் இருப்பான், மரத்துக்களை கொந்திட்டு எல்லாம் இப்படி அல்லோல கல்லோலப்படும். அந்த 40 மாதமும் யாரும் தொழில் செய்வானா? தொழில் செய்ய இயலாது. எங்க தொழில் செய்கிற? எந்த கடையும் இருக்காது, எந்த வீடும் இருக்காது. மக்கள் 600 கோடி பேர்ல 500 கோடி பேர் போயிருவான், ஒரு 100 கோடி தான் இருப்பான். இந்த 40 மாதங்களும் அல்லோல கல்லோலப்படக்கூடிய மாதங்கள். சரி, ஒரு அளவு லெவல் பண்ணியாச்சு. 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராஃபீலை கூப்பிட்டு சொல்லுவான், ஒரு 100 கோடி பேர் மட்டும் இருக்கான், 500 கோடி பேர் விஷயம் முடிஞ்சு. இன்னும் ஒரு சில 150 மாடியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் உண்டு லண்டன்ல இருக்கி, 200 மாடியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அமெரிக்காவில் இருக்கி, 300 மாடியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் ரஷ்யாவில் இருக்கி. இது எல்லாமே தவிடுபடியாகணும். இஸ்ராஃபீலே அடுத்த சூற ஊதி விடு என்று சொல்லுவான். 40 மாதங்களுக்கு பிறகு 2ஆம் சூர் அந்நஃப்ஹத்து ஸானியா
2ஆம் சூரை இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊதுவார். அதுவும் 40 நாளைக்கு நீடிச்சு நிற்கும். 40 மாதத்துக்கு நீடித்திருக்கும். அந்த 40 மாதத்திலும் சகல கட்டடங்களும் தவிடுபடியாகி சகல உயிரினங்களும் அழிந்து ஒரு உயிரினம் ஒரு சாமான் கூட இருக்காது. ஒரு நபர் கூட இந்த பூமியில இருக்க மாட்டான். அந்த 40 மாதத்துல சகலரும் தவிடுபடியாகி அழிந்து ஒழிந்து போய்விடுவார்கள். அப்ப இந்த உலகத்துல யார் இருக்கி ஒருவரும் இல்லை. எப்படி இருக்கும் இந்த தரை, இந்த பூமி? செம்பு தரை போல் இருக்குமா? செம்பு தரை போல இருக்குமா பார்க்கறதுக்கு? ஒரு வீடு இருக்காது, ஒரு மரம் இருக்காது, ஒரு மனுஷன் இருக்காது. அப்ப யாரு பார்ப்பான்? அல்லாஹ் தஆலா பார்ப்பான். செம்பு தரை போல இருக்கும், பார்க்கறதுக்கு ஆளறியாது. இப்ப என்ன செய்யணும்? 3வது சூரூத வேணும். எதற்கு? எல்லாரையும் எழுப்ப வேணுமே, கேள்வி கணக்கு கேட்க வேணுமே. அதற்காக இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், 2 சூற ஊதினீர்கள், எல்லாம் விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன செய்ய வேணுமெண்டா, இப்போ ஒவ்வொரு ஆக்களையும் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்க வேண்டியிருக்கு. எத்தனையோ ஞாபத்துக்களை நான் ஒவ்வொரு ஆக்களுக்கும் செய்திருந்தேன். அந்த ஞாபத்துக்களுடைய விவரங்களை எல்லாம் அவங்கள்ட்ட கேட்க வேணும். பணத்தை தந்திருந்தேனே, என்ன செய்தாய்? எவ்வளவு உண்ட பொண்டாட்டிக்கு செலவழிச்சா? எவ்வளவு எந்த பள்ளிக்கு செலவழிச்சா? எவ்வளவு என்னுடைய தீனுக்காக செலவு செய்தாய் என்று நான் கேட்க வேண்டியிருக்கி. இதற்காக எல்லாரையும் எழுப்ப வேணும். அடுத்த சூற ஊதுறீங்களாண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராபீலிடத்தை கேட்பான். இறைவா, ஆம், உன் கட்டளைக்கு அடிபணிந்தேன் என்று சூரை எடுத்து பைத்துல் மக்திஸ், ஜெருசலத்தில் இருக்கிறதே அல் பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு ஒரு கல்லொன்று இருக்கு, இப்பயும் இருக்கு. அந்த கல்லில் நின்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனார்கள். அந்த கல் இப்போதும் அங்கே உண்டு. அந்த கல்லில் இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நின்று கொள்வார். நின்று சூரை எடுத்து ஊதுவார். ஊதினவுடன் இந்த எல்லா உயிரினங்களும் அழிஞ்சுதானே இருந்துச்சு. ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரூஹும் அந்த சூருக்குள்ள போய் அந்த பொத்தலுக்குள்ள, அந்த ஓட்டைக்குள்ள பூந்துகிட்டு இருந்துச்சு. இவர் ஊதின உடனே அப்துல் ரவுஃபுடைய அந்த ஓட்டைக்குள்ள இருந்து அப்துல் ரவுஃபுடைய ரூஹு தேன் பூச்சை போல வெளியே பறந்து வரும். இப்ராஹிமுடைய ரூஹு அவருக்குரிய ஓட்டைக்குள்ள இருந்து தேன் பூச்சை போல பறந்து வரும். எத்தனை கோடி மக்கள் ரூஹு வரணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து கடைசியா ஒருவன் இருந்து இறப்பானே, அவன் வரையிலான சகல மக்களுடைய ரூஹுகளும் வெளிவரணும். வெளிவந்தா எப்படி இருக்கும் உலகம்? கொசு கிளை, ஈசல் கிளை மாதிரி தான் இருக்கும், இடம் இருக்காது. அத்தனை கோடி மக்களுடைய ரூஹும் தேன் பூச்சியுடைய வடிவத்தில் பறந்து திரியும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நிரம்பி போமாம். போய் எந்த ரூஹு என்ன செய்யும்? ரூஹு தானே போயிச்சு. இந்த குழல்ல இருந்து வெளியாகி போனது ரூஹு தானே, உடல் அல்ல. எந்த உடல் எங்கேயோ ஒரு இடத்தை அழுகி செத்தும் கரைஞ்சு போய் கிடக்கும். அதே போல இஸ்மாயிலுடைய உடலும் எங்கேயோ அழுகி செத்து மண்ணோட மண்ணாகி போய் கிடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமையை கொண்டு அந்த உடல்களை எல்லாம் தயார்படுத்துவான். ரவுடைய உடல் எங்கேயோ ஒரு இடத்தில் தயார்படுத்தப்படும். இப்ராஹிமுடைய உடல் எங்கோ ஒரு இடத்தில் தயார்படுத்தப்படும். இந்த ரூஹுக்கு தெரியும் இது எந்த கூட்டில தங்கியிருந்துச்சு என்கிறது இந்த ரூஹுக்கு தெரியும். குழல்ல இருந்து வெளியாகி, அந்த சூரில் இருந்து வெளியாகி தேனி போன்று பறந்து சென்ற அந்த ரூஹு தான் குடியிருந்த கூட்டை போய் அடைந்து அதிலே நுழைந்து கொள்ளும். என்னுடைய ரூஹு எந்த கூட்டில வந்து சேர்ந்து கொண்ட உடனே, இப்ராஹிமுடைய ரூஹு இப்ராஹிமுடைய உடலில் சேர்ந்து கொண்ட உடனே ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எல்லாரும் எழும்பி இப்படி பாப்பாளாம்.
நானும் தான் நீங்களும் தான், யாரும் கழிவில்லை. எல்லாரும் எழும்பிட்டு இப்படி பார்ப்போம். காவிரி இருப்பான், முஸ்லீமும் இருப்பான். அத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி காவிர்கள், எத்தனை கோடி முஸ்லீம்கள். அந்த காவிர்கள் எல்லாம் சொல்லுவாளுகனாம், யா வைலனா மம் பாதனா மிம் மர்கதினா. யாசின் சூரத்தில் வருகிறது, ஓதி இருப்பீங்க. யா வைலனா மம் பாதனா மிம் மர்கதினா. நாங்க உறங்கிட்டல்லவா இருந்தோம், இந்த இடத்திலிருந்து எங்களை யாரு எழுப்பி நிப்பாட்டி இருக்கிறான் இப்படி என்று எல்லா காவிர்கள் எத்தனை பேரும் கேட்பான். முஃமின்கள் விசுவாசிகள் இருப்பார்கள் எத்தனை கோடி பேரு, அவங்க சொல்லுவார்கள், ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வஸதகல் முர்ஸலூன். அல்லாஹ் வாக்களித்தான், ரசூல்மார்கள் உண்மையாக்கி வைத்தார்களே, அந்த சமாச்சாரம் இதுதான். அத்தனை மக்களும் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் வாக்களித்தானே, ரசூல்மார்கள் அது சரி என்று சொன்னார்களே, அந்த நிகழ்ச்சி தான், அந்த நிகழ்வுதான் இது என்று முஃமின்கள் சொல்லுவார்கள். அப்ப எல்லாரும் எழும்பி நிற்பந்தானே. இதுல இந்த அப்துல் ரவுடைய தோற்றத்தில் எழும்பி நிற்பாரு. இஸ்மாயில் உலகத்தில் வாழ்ந்த அந்த உருவத்தில் எழும்பி இருப்பாரு இல்லை. அதுதான் நாங்க அறிஞ்சு கொள்ளணும். நாங்க என்ன சீட்டிக்கிறோம் அப்படித்தான், நாங்க இப்ப அந்த இடத்துல அப்படித்தான் எழும்பி நிற்போம் அப்படி என்று இல்லை. கொஞ்சம் பேரு குரங்கு போல நிற்பான். ஏண்டா முகம் மட்டும்தான் மனித முகம் அறிக்கும், மற்ற எல்லா அமைப்பும் குரங்கட அமைப்பில் இருக்கும். எல்லாமே குரங்கட அமைப்பில் இருந்தா அவர் ஆரெண்டு தெரிஞ்சுக்க இயலாத. நாம கொஞ்சம் பேரு போவோம், தௌஹீதம் மறுத்தவன் கொஞ்சம் பேரு குரங்குல சூரத்துல வாரான். அவன் முகமும் உள்ளாருள்ளபடி குரங்கட முகமாக இருந்தா அவனை யாரெண்டு எங்களுக்கு தெரியாம போய்க்கிறோம். குரங்கு போகுது என்று தான் நாங்க போவோம். இஸ்மாயில் ஹாஜியார் முகத்தை பாடுறே, ஒரு தௌஹீதுவாதியை கூப்பிட்டு நாம சொல்லுவோம், அவர் யாரு கொஞ்சம் முகத்தை பார்ப்போம். முகத்தை பார்த்த உடனே இஸ்மாயில் ஹாஜியார், எல்லா அமைப்பும் குரங்கு, முகம் மட்டும் இஸ்மாயில் ஹாஜியார். இன்னொரு ஆள் வருவாரு, எல்லா அமைப்பும் பன்றி, முகம் மட்டும் இப்ராஹிம் ஹாஜியார். அப்பதானே விளங்கும். அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோற்றத்தை தான் பன்றியாக, குரங்காக, நாயாக ஆக்குவானே தவிர அவர்களுடைய உணர்வை மனித உணர்வுலாம் வச்சிருப்பான். அவங்களுக்கும் தெரியும். அப்ப அவர்கள் அந்த இஸ்மாயில் ஹாஜியார், இது இப்ராஹிம் ஹாஜியாரை பார்த்து என்ன இவர் குரங்குட சூரத்தில் ஆயிட்டாரு, ஏன் அவருக்கு அந்த உணர்வு இருக்கும், மனுஷன் உணர்வு இருக்கும். அப்படியான ஒரு சோதனைக்குரிய நேரம் அந்த நேரம். நாம் அத்தனை பேரும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்ளணும். ஆண்டவனே, அப்படி மஹ்ஷர் மைதானத்தில் மக்களை எல்லாம் நீ எழுப்புற நேரத்தில் எங்களை சூரத்தை இன்சான் காமில், சம்பூர்ணமான இன்சானுடைய சூரத்திலே நீ எழுப்பிவிடு என்று நாங்கள் துஆ கேட்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு கோலத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்பி விட்டான்டா எப்படி இருக்கும்? இப்ப கிப்தி சாரன், அழகான நல்ல தரமான அமெரிக்கன் ஷர்ட், எத்தனையோ வகையான பாம்புகள், பவுடர்கள். அந்த நேரத்தில் குரங்காக, நாயாக, நரியாக, பூனையாக எழுப்பப்பட்டால் எப்படி இருக்கும்? எல்லா வியாபாரமும் கெட்டு போய்விடும். அதற்காக இது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று யோசனை பண்ணுங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை கோடி மக்களையும் எழுப்புவானே, எங்க வானத்திலையா? எங்க எழுப்புவான்? இந்த பூமியில எழுப்புவான். எல்லா மக்களும் எழுப்பி நிற்பாங்க. இப்ப காத்தாங்குடி ஆக்களுக்கு இந்த ஏரியா, தப்லீக் ஜமாஅத் புத்தளத்தில் நடந்த தப்லீக் ஜமாஅத் மாநாடுல காத்தாங்குடி ஆக்களுக்கு இந்த பகுதி, சம்மாந்தர் ஆக்களுக்கு இந்த பகுதி, அக்கரப்பட்ட ஆக்களுக்கு இந்த பகுதி என்று பிரித்து வைத்தது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் இது காத்தாங்குடி ஆக்கள ஏரியா, இது சம்மாந்தர் ஆக்கள ஏரியான்னு பிரிச்சா வச்சிருப்பான்? இல்லை. அத்தனை கோடி மக்களுக்குள்ள நாமையும் ஒரு ஆளா நிற்போம். எங்க மச்சான தேர்ற, எங்க மாமாவை தேர்ற,
எங்கே ஒரு தொழிலாளி முதலாளியை தேடுற, ஒரு கணவன் மனைவியை தேடுற, ஒரு 10 பேரண்டா பரவாயில்ல நம்பி தேடிக்கலாம், அல்லது 1 கோடி பேரண்டாலும் தேடி பிடிச்சிக்கலான்னு வச்சுக்குவோம். எத்தனையோ கோடானு கோடி மக்கள் மத்தியில யார தேடுற? இவருக்கு ஏதோ ஒரு தேவை வரும், எனக்கு ஒரு தேவை வரும், இன்னும் ஒரு நன்மை இருந்துச்சுண்டா சரி நிரப்பமா போய் திரும்பே. ஏன் ஒவ்வொரு ஆக்களும் அல்லாஹ் தஆலா பட்டோலையை கொடுப்பான். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி. அவருடைய சகல விவரங்களும் அடங்கிய பட்டோலை அவருடைய கழுத்தில் தொங்கப்படும். நான் இந்த பட்டோலையை எடுத்து பார்த்து இந்த நரகமா சுவர்க்கமான்னு பார்ப்பேன். பார்க்கக்குள்ள என்ன இருக்குமென்று தெரியுமா? இன்னும் ஒரு நன்மை இருந்தால் நீ சுவர்க்கம் என்று. அப்ப நான் என்ன செய்வேன்? ஒன்று தானே, ஒன்று இருந்தால் சுவர்க்கமா, இல்லாட்டி நரகமாமண்டா. ஒன்று எங்க எடுக்கிற? நம்மட கூட்டாளி இருந்தார் தானே இப்ராஹிம், உயிருக்குயிரான் நண்பன் தானே, அவர்கிட்ட இப்ப கேட்டா அவர் உண்ட தருவார் தானே என்றா. அத்தனை கோடி மக்கள் மத்தியில எப்படி தேடுற அவரை? சரி தேடி பிடிச்சிக்கிட்டான், எங்கே ஒரு மூலையில போய் பிடிச்சிக்கிட்டான் இப்ராஹிமே. மச்சான் என்ன மச்சான், இந்த பாரு என்ற பட்ட உரையில இன்னும் ஒரு நன்மை இருந்தா சுவர்க்கம் பண்ணிருக்கி, என்கிட்ட ஒன்று குறையுது, உனக்கிட்ட இருக்கிறதுல ஒன்றை தந்தியண்டா நான் சொர்க்கத்துக்கு போய் தரலாமே தாவே. அவன் சொல்லுவான், இங்க பாத்தியா கொஞ்சம் பாய்ச்சி பாரு என்ற பட்டோலையே, எனக்கும் ஒன்றுதான் தேவை. அப்ப நீ உண்ட தாவே எனக்கு, நான் உனக்கு ஒன்றை தந்தா எனக்கு 2 முறை குறைஞ்சு போமடா. அப்போ உண்ட வேலையை பாரு, எந்த வேலையை நான் பார்க்கணும். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. ஒவ்வொரு ஆட்களுக்கும் தலை கொள்ள தொல்லாத வேலை இருக்குமா அந்த நேரத்தில். என்ன வேலை? இதுதான் வேலை. எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அப்படியே காட்டி விட்டுருவான். ஒன்றுதான் தேவைண்டு. அலைஞ்சு திரிஞ்சு அவதிப்படுற நேரம், பெரிய அமளிது மொழியான நேரம். இதுதான் மஹ்ஷர் மைதானம். வேத்து கொட்டுமா? எப்படி வேத்து கொட்டுமா? சிலாக்களுக்கு வேர்வை கரண்டிக்கால் வரைக்கும் இருக்குமா. அவன் என்ன செய்வான்? தப்பு தண்ணியில நடக்காப்பல ஒரு சாதியா நடந்துக்கிட்டு பேய்த்திருவான். சிலாக்களுக்கு முழங்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சிலாக்களுக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலாக்களுக்கு மார்பு வரைக்கும் இருக்கும், சிலாக்களுக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும் வேர்வை. அப்ப கழுத்து வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சாதியா கழுத்துக்கு மேல மூச்சு தட்டாது தானே, கழுத்து மட்டும் இன்னைக்கு ஒரு சாதியா நெஞ்சு போவான். சிலவனுக்கு மூக்கையின் பட்டாப்பல் இருக்கும், முறிஞ்சினாரண்டா சரிதான், தண்ணி தான் வரும், வேர்வை தண்ணி வரும். மரண மவுத்தாகுவானாம மவுத்தாக மாட்டானே, அங்கதான் மவுத்து வியாபாரம் இல்லையே. அப்ப அவன் மூச்சு தட்டிக்கிட்டு அவதிப்படுவான், அவ்வளவுதான். மவுத்தாக மாட்டான். மவுத்தானாலும் பரவாயில்லடா, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் மூச்சு தட்டி அவதிப்படும், மவுத்த பைத்திட்டு வந்தானே என்று மவுத்தாக மாட்டான். எப்படி மவுத்தாகுவார்? அங்க மவுத்து இல்லையே. இப்படி அமளி சுமளியாக எல்லாரும் இருப்பார்கள். இதுக்குள்ள பண்டியுற சூரத்துல வந்த வண்ட கோலம் வேற, நாயுடைய சூரத்துல வந்த வண்ட நிலைமை வேற. இதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யமூத்துல் மர்உ அலா மா ஆஷ அலை வ யஹ்ஷருல் மர்உ அலா மா மாத்த அலை. ஒரு மனிதன் எந்த குணத்தில் வாழ்ந்தானோ அந்த குணத்திலேயே அவன் மரணிப்பான். அவன் எந்த குணத்தில் மரணித்தானோ அந்த குணத்தில் அவன் எழுப்பப்படுவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தனுக்கிட்ட நாயிர குணம் இருக்குன்னு வச்சுக்குவோம். உலகத்துல எத்தனை பேர் தெரியுங்களவா? சும்மா அவன் நாய் குணம் உள்ளவனப்பா, சல்லண்டு பாய்வான். அவன்கிட்ட போகாத, கதைக்காத. அவன் நரி புத்தி உள்ளாள், ரொம்ப கவனமாக நெஞ்சுக்கணும், அவனோட நடந்து ஓடணும் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே. உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒவ்வொரு குணம் இருக்கும். எனக்கிட்ட நாய் குணம் இருக்கும், இவனுக்கிட்ட நரி குணம் இருக்கும், அவனுக்கிட்ட புலி குணம் இருக்கும், அவனுக்கிட்ட பூனை குணம் இருக்கும், இவனுக்கிட்ட பன்றிர குணம் இருக்கும், அவனுக்கிட்ட உடும்புட குணம் இருக்கும். இப்படி மிருக சாதிகளுடைய குணங்களில் மனிதன் இருப்பான். இந்த நாய் குணம் உள்ள ஆள் என்று வச்சுக்குவோமே. ஒரு ஆள் நாய்கிற குணத்துல, நாய்கிட்ட ஒரே ஒரு குணம் தான் நல்ல குணம், மற்ற அத்தனையும் மோசமான குணம். என்ன நல்ல குணம்?
நன்றி உள்ளது நாய். நாய்கிட்ட உள்ள நல்ல குணம் அது ஒன்று மட்டும்தான், நன்றி உள்ளது. மற்ற குணத்தை எல்லாம் எடுங்க. பிரதானமான குணம், ஒரு மனிதனிடத்தில் பேராசை இருந்தால், सूरत में इंसान है सीरत नहीं है, सीरत में हयवान है मगर तुम नहीं है என்று சொன்ன மாதிரி சூரத்தில் எப்படி இருக்கான் மனுஷன். பால் மட்டும் இருந்துச்சண்டா நான் என்று சொல்லலாம், மாடென்று சொல்லலாம், ஆடென்று சொல்லலாம், என்னொன்று சொல்லலாம். பால் இல்லாததுனால இவன் அப்படி சொல்லி கேளாம இருக்கி. நாய்க்குணம் நிறைந்த ஒருவன் இருக்கிறான் என்று வச்சுக்குவோம். இவரை மகஷர் மைதானத்தில் எழும்பிட்டு வரக்குள்ள எப்படி எழும்பிட்டு வருவார்? மனுஷனா வருவார் நினைக்கிறீங்க? இல்லை. இங்கதான் மனிதன் உருவத்தில் நாய் குணம் உள்ளவராக இருப்பார். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எழுப்பும் போது நாயுடைய சூரத்திலேயே எழுப்பிடுவான். நரியுடைய குணம் ஒருவன்கிட்ட இருக்குமாமண்டா? நரியுடைய குணம் என்ன? அதுகிட்ட இத்தனையோ குணம் இருக்கும். பிரதானமான குணம் என்ன? தந்திரம், மந்திரம். தந்திரமாக ஒரு வேலையும் செய்கிற. என்கிட்ட மௌலவி உங்கள்கிட்ட காசு இருக்கா இருந்தால் ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்டால் சரி இருந்தால் கொடுப்பேன், இல்லாட்டி இல்லையே ரெண்டு மெல்ல இஞ்சால பக்கம் வந்து நின்று வைக்கெட்டுக்குள்ளே நம்ம இருக்காண்டு இப்படி கட்டி பார்த்துட்டு மறைஞ்சலை வந்து மௌலவி ஒரு 1000 ரூபா காசு. இது என்னது? நரிக்குணம், தந்திரம். தந்திரம் மந்திரத்தோடு உலகத்தில் மனிதன் வாழக்கூடாது. அது நரிட குணம். ஒரு ஆளுக்கிட்ட நரிட குணம் இருக்குமானால் இந்த உலகத்தில் தான் அவர் மனிதனுடைய உருவத்தில் நரி குணமுள்ளவராக இருப்பார். அவர் மரணித்து மறுமையில் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அவர் நரியாகவே எழுப்பப்படுவார். பன்றியுடைய குணத்தில் மிக பிரதானமான குணம் என்ன? காம இச்சை. காமம் பன்றியிடத்தில் மிக வேகமாக இருக்கும். அந்த குணம் ஒருவனிடத்தில் இருக்குமானால் உலகத்தில் மனித சூரத்தில் பன்றியின் குணம் உள்ளவனாக இருப்பான். எழுப்பப்படும் போது அவன் உள்ளால் உள்ளபடி பன்றியாகவே எழுப்பப்படுவான். ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேணும். எங்களிடத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்கள், நரிட குணம் இருக்கா எடுத்தறி, நாயிட குணம் இருக்கா எடுத்தறி, பன்றியின் குணம் இருக்கா எடுத்தறி, இப்படி மிருகங்களுடைய குணங்களை எல்லாம் எடுத்தறிந்து களைந்து சரியான உண்மையான மனிதனின் குணங்களை கொள்ள வேணும். உங்களுக்கு ஒரு கதை தெரியும், சிலர் மறந்திருப்பீங்க, சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். சுட்டி காட்டுறேன். குத்துபு நாயகத்துடைய காலம் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க ஜும்மாவுக்கு போகிறல்ல. குத்துபு நாயகம் தனியே தொழுதுக்குவாங்க. விட்டையோ பள்ளிக்கு வந்தோ தனியே தொழுதுக்குவாக ஜும்மாவுக்கு போய் எவனையும் பின்பற்றி தொழுகிறது இல்லை. இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவலா தெரியும். ஒரு நாள் தீவிரவாதிகள் கொஞ்சம் பேர், சின்ன பொடியம்மார் கொஞ்சம் தீவிரவாதிகள் திக்கானுகள் தானே, இவனுகள் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு இவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியை குத்துபு நாயகம் என்றெல்லாம் பெரிய மனுஷன் கதைக்கால. இவர் என்ன ஜும்மாவுக்கு வாரல்ல? எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஜும்மாவுக்கு வந்து தானே ஆக வேணும். இப்போ போய் ஆளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் வரணும். ரெண்டு ஒரு 10-15 பொடியம்மாறு சேர்ந்து விஷயம் தெரியாதவனுகள் குத்துபு நாயகத்துடைய ஊட்ட போரானுங்கள். ஜும்மா நடக்கிற நேரம் மிம்பரில் இமாம் ஹத்தீபு நின்று பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கார். இவன் 10-15 பேரும் சேர்ந்துக்கிட்டு குத்துபு நாயகத்துடைய ஊட்ட போய் கதவை தட்டினான். குத்துபு நாயகம் கதவை திறந்தாங்க. என்ன தம்பியா, பள்ளியில் கொத்துமா நடக்குது, நீங்கள் இங்கே ஊட்ட படுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு, வாங்க பள்ளிக்கு. தம்பி ஆறு தொழுவிக்கிற? அவங்க மௌலானா தொழுவிக்காரு. ஆக்கெல்லாம் வந்திருக்காங்களா? ஓ எல்லாரும் வந்து நடக்குது பிரசங்கம், இப்போ வரணும். குத்துபு நாயகன் சொன்னாங்களாம், சின்னொரு உதவி செய்வீங்களா நீங்கள்? என்ன செய்கிறோம் சொல்லுங்க. உள்ளுக்கு போய் அவங்க வளமையா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அசா இருக்க தடி கைக்கோல், அதை ஒத்தண்ட கையில் கொடுத்து கொஞ்சம் புடிட கம்பி என்றாலாம். அவனுக்கே கொஞ்சம் பயம் ஒருவேளை பாம்பங்குமா மாறி மென்னியான்னு போட்டு பயந்து பிடிச்சான். கம்பு தான். என்ன செய்யணும்? இந்த கம்போட நீ போங்க, வந்தாக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பள்ளிக்க பாருங்க, கொத்தபா எல்லாம் நடந்து மக்கள் எல்லாம் நல்லா இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் பார். சரி, அதில் நெருங்கி வண்டி இவன் கம்பை ஒத்தங்க எடுத்துக்கிட்டான்.
மற்ற கூட போனவன் 10-12 பேரும் சேர்ந்து இங்கே பள்ளியை நோக்கி வந்து, பள்ளிக்கு இந்த ரோட்டன்னு வைங்களன், பள்ளிக்கு முன்னால் ரோட்டடியை வந்தா மனுஷனை காணல. என்ன? நாய், கரடி, புலி, சிங்கம், ஆனை, கரபத்தாம், பல்லி, ஓனா, உடும்பு, அரணை, இப்படித்தான் பள்ளிக்கு மேயுது. என்னடா இது? வெள்ளிக்கிழமை இப்ப நாம பள்ளியில இருந்தானே. இப்ப மொஹிதீன் அப்துல் காதர் வீட்டுக்கு போனேன். போகும்போது பள்ளியில பேசிமாம் கொத்துபா மிம்பர்ல பிரசங்கம் செஞ்சிட்டு இருந்தாரு. எங்க சனமெல்லாம் இருந்துச்சு காணும். பள்ளிக்கு போய் பார்ப்பேன். அங்க பள்ளிக்கு இவன் 12 பேரும் வந்து பார்த்தான். மிம்பருக்கு மேல ஆனை உண்டு நின்றுகிட்டு தும்பிக்கையை இப்படி இப்படி ஆட்டுது. என்ன மிம்பருக்கு மேல ஆனை? சரி, பள்ளிக்கு இருக்கிற ஆக்களை பார்ப்பேன். இருக்கிற ஆக்களை கொத்துபா கேட்டுக்கிட்டு இருப்பாள். பிபி எல்லாம் போட்டு விட்டு இவன் பார்த்த மட்டும் ஆரிக்கி, கரடி, புலி, சிங்கம், ஓணாங், கரப்பத்தாம், பல்லி, அரணை. என்ன புதினம்? உடனே அவன் கையில் இருக்கிற நடுங்கி கம்பு கீழே விழுந்த உடனே பேசிமாம் நிற்காரு. கையில இருந்து கம்பு கீழே விழுந்த உடனே பேசிமாம் நிற்காரு. பிரசங்கம் செய்கிறார். ஆக்கள்லாம் இருக்கா, கொத்துபாக்காக சுபானந்தம் ஆங்கிறவன் இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறவன் இருக்கான். வேலை நடக்குது. அந்த கையை கம்ப கையில எடுத்த உடனே ஆனா நிக்குது. இங்க பள்ளிகரபத்தான் தான் இருக்கு. ஓ, இதுல என்னமோ ஒரு விஷயம் இருக்கண்டு. 12 பேரும் கத்தி குளறி அழுது சலித்து குத்துப நாயகத்திலே வீட்டுக்கு வந்து, நாயகமே எங்களை மன்னிச்சுக்குங்க, இப்படித்தான் சமாச்சாரம் இருக்கு. ஏய், ஷரியத்து என்ன சொல்லுது தெரியுமா? ஆனை உண்டு தொழுவிச்சா அதோட பின்னால நின்று சொல்லலாமா? ஷரியத்துல சொல்லு பாப்போம். தரீக்கத்தை, ஹக்கீக்கத்தை, மாரிவத்தை எல்லாம் வை, ஞானத்தை எல்லாம் வை, உண்டு ஷரியத்துல சொல். ஆனை ஒன்று தொழுவித்தால் சொல்லலாமா? பின்பற்றி ஏலா. அப்ப எப்படி நான் தொழுகிறேன்? பள்ளி தொழுவிச்சான் தொழலாமா? அரணை தொழுவிச்சான் தொழலாமா? பள்ளிக்குள்ள பன்றி இருக்கக்குள்ள அதுக்கு பக்கத்துல வந்து நான் இருக்கலாமா? அப்ப என்ன விஷயம் தெரியுமா? வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனிதனை எங்கும் காணலையே என்று சொன்னது போல அங்க பள்ளிக்கு வந்தவன்ல ஒத்தனை மனுஷன் இல்லை. எல்லாம் ஞாயிற குணம் உள்ளவன், பன்றிர குணம் உள்ளவன், நரிர குணம் உள்ளவன், இப்படித்தான் இருந்தான். இப்பதான் நாங்க எல்லாரும் இருக்கமே, நாம எல்லாம் பொட்டையர்கள், கண் தெரியாத குருடர்கள். உண்மையிலேயே கண் தெரிஞ்ச ஒரு வலியுல்லா வந்து பார்த்தா எத்தனையோ நாய்கள் இருக்கும், எத்தனையோ நரிகள் இருக்கும், மரணைகள் இருக்கும், பள்ளிகள் இருக்கும், எத்தனையோ யானை நிற்கும். ஆகையினால நாங்க என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? ஒரு மனிதனிலே என்ன குணம் இருக்கின்றதோ அந்த குணத்துக்கு ஏற்ற உருவத்தை அவன் பெறுவான். அதை ஒலிமார்கள் நேரடியாக அந்த உருவத்திலே அவனை பார்ப்பார்கள். ஆகையினால்தான் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் அகற்றி பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, மண்ணாங்கட்டி ஆசை, சகல ஆசைகளையும் நீக்கி உத்தமர்களாக, தூய்மை உள்ளவர்களாக நாங்கள் வர வேணும். கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு நாட்டில் ஒரு பள்ளி வாசலை எத்தனையோ கோடி ரூபாயில் கட்டினார்கள். பள்ளி வாசல் ஒன்றை கட்டினா, இப்போ காத்தாங்குடியிலையும் தான் பள்ளி வாசல் ஒன்றை எத்தனையோ கோடி ரூபாயில் புதுசாக கட்டின மட்டும் இந்த கட்டுறதுக்கு முந்தைய அந்த பள்ளியிலே 50 வருஷமா ஒருத்தன் தொழிவிச்சு வந்திருப்பான் ஒரு ஆலிமும். அவன் அன்றைக்கு விட மாட்டானுகள் தொழிவிக்கிறதுக்கு, அவனை விட மாட்டானுகள் கொத்துபா ஓதுறதுக்கு. புது பள்ளி எங்கிருந்து வரணும்? கொழும்புல இருந்தா வரணும் ஆள் இந்த புது பள்ளியில கொத்துபா ஓதுறதுக்கு. அந்த பள்ளியில 50 வருஷமா ஒரு மோதின் பாங்கு சொல்லியிருப்பான். பள்ளி கட்டி திறப்பு விழா செய்யற அன்றைக்கு அந்த மோதினுக்கு சான்ஸ் இல்லை பாங்கு சொல்றதுக்கு. யாரோ கொழும்புல இருந்து ராகமா சொல்லக்கூடிய ஒருவர் வந்தான் சொல்லணும். அப்படித்தானே நிலைமை எல்லா இடமும் நடக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு நாட்டில் ஒரு பள்ளி வாசல பல கோடி ரூபாய் செலவில் கட்டி போட்டு கொத்துபா ஓதணும். அதுக்கு யாரு? வெளிநாட்டில் இருந்தால் ஒரு ஆளை கொண்டு அந்த காலத்தில் ஒரு பெரியாள் நம்ம ஊரில் மசூத் அலி சாஹிப் பண்டு அந்த காலத்தில் இருந்தார். அவர் தான் இலங்கையில் எந்த பள்ளி துறப்பு விழாவுக்கும் கொத்துபா ஓத போகிறோம் அவர் தான். அந்த பள்ளியில் 1000 உலமாக்கள் இருப்பான், அவனுக்கெல்லாம் இடம் இல்லை, அவருக்கு தான் இடம். அதே மாதிரி இவர் எங்கே ஒரு நாட்டை பிரசித்தி பெற்ற ஒரு ஆலிம் இருக்கார் என்று கேள்விப்பட்டு மௌலவி சாஹிப் எல்லாரும் போனானுகள். அங்கே மௌலவி எங்கட ஊரில் இன்றைக்கு பள்ளி வாசல் ஒன்று திறக்கிறது, தாங்கள் தான் அதுக்கு வந்து கொத்துபா ஓதணும் அப்படி என்று சொன்ன உடனே வாரணுண்டு அவர் வந்தார்.
இனி ஊர் எல்லையில வச்சு வரவேற்று கிரவேற்று கூட்டிக்கிட்டு இவன்கள் பள்ளியை கொண்டாந்து விட்டுட்டானுங்கள். ஊர்ல ஒரு சனம் பாக்கி இல்லை, ஒரு மனுஷன் பாக்கி இல்லை. அவ்வளவு பேர் அந்த பள்ளிக்கு வந்துட்டான். ஏன் ஊர்ல பள்ளி திறப்புகளா? ஒருவரும் வீட்டில் இருக்கல, சகலரும் வந்துட்டாங்க. ஒரு மனுஷன் மட்டும் வரல. யார் அது என்று பார்த்தா அவர்தான் அந்த ஊரிலும் ஏனைய ஊரிலும் மிக பிரசித்தி பெற்ற மாபெரும் அறிஞர் முஹித்தீன் இப்னு அரபி வரவில்லை. எங்க நடக்குது இந்த சமாச்சாரம்? சிரியாவில் நடக்குது, ஷாம் நாட்டில் நடக்குது. என்ன இந்த பெரியார் மட்டும் வரல பள்ளிக்கு? முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானியோட கதை போல. இவரை போய் பார்க்கத்தான் போகணும். இந்த பொறாமையில் இருக்காரோ அவரை கூப்பிட்டு கொத்துபாவத உடல்லேண்டு பார்க்கத்தான் வேணுமென்னு இந்த தீவிரவாத இளைஞர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு முஹிதீன் இப்னு அரபியில விட்ட போனானுங்கள். இருக்காக பெரியாரே இன்றைக்கு பள்ளி திறப்புகளா? இந்த ஊரில் ஒருவரும் பாக்கி இல்லாமல் எல்லாருமே பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் வர இல்லையே, நீங்கள் வரணுமெண்டு. நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டீங்க? அவன் அங்கே தொழுவிக்க வந்திருக்கானே, இங்கே ஒரு நாட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கிறீங்களே, அவனுக்கு அல்லாஹ் ரப்பு இல்லை, எனக்கு ரப்பு அல்லாஹ். ஆனா அவனை தான் வணங்குவன். அவனுக்கு ரப்பு அல்லாஹ் இல்லை. அப்ப என்ன? தங்கம் காசி தான் அவன் ரப்பு. அப்படியே காசை ரப்பாக, பணத்தை ரப்பாக நினைத்தவனை எவ்வாறு நான் பின்பற்ற முடியும் என்று கேட்டார்கள். அது என்ன நீங்க சொல்ற ஒன்றும் விளங்கல்லையே, அதை விளங்கப்படுத்துங்க என்று கேட்டார்கள். இவனுங்கள் விளங்கப்படுத்தையா? வருகிறேன் என்று எழும்பிட்டு வந்தாங்க பள்ளிவாசலுக்கு. முஹித்தீன் இப்னு அரபி ஷேகுல் அக்பர் வந்து பார்த்தா வந்தாரே மாப்பிள்ளை, வெளிநாட்டிலிருந்து தொழுவிக்கிறதுக்கு. அவர் மிஹராபுக்குள்ள நின்று ஓதுறாரு. ஓதல்கள் சும்மா இனி இல்லை என்ற ஓதல். ராகமா ஓதினாத்தானே இப்ராஹிம் பிள்ளையும் வரும். அதுக்காக வேண்டி அவருடைய வளமையான ஓதல் ஒரு பக்கம் இருந்தாலும் விசேஷமா ஸ்பெஷலா என்ன செய்யறாரு? நீட்டி கீட்டி சும்மா அடிச்சு அள்ளி விட்டு கொள்ளி ஊத்துறாரு. இவங்க முஹித்தீன் இப்னு அரபி அப்படியே பார்த்துக்கிட்டு நின்று போட்டு ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாரும் சலாம் கொடுத்துட்டானுங்கள். போனாக மிம்பர் அடிய முஹித்தீன் இப்னு அரபி போய் அந்த பேசிமாம் அந்த மௌலவியை பார்த்து சொன்னாங்க, तेरे खुदा मेरे पाओं के नीचे रब्बुक तहत कदमी என்றாங்க. உண்ட ரப்பு என்ற காலுக்கு கீழே இருக்கான்ண்டாங்க. இருந்தாக்களுக்கெல்லாம் ஒரு ஷாய் போயிட்டு அவரை பார்த்து உண்ட ரப்பு என்ற காலுக்கு கீழே எங்க இருந்தால் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். மண்பட்டி எடுத்துக்கிட்டு வாங்க, இவன் ரப்பும் சரிக்கா என்ற காலுக்கு கீழே பட்டி காட்ட போறோம், நாங்கள் மண்பட்டி எடுத்துட்டு வாங்க என்று உடனே ஓடி போய் அடுத்த உடல்ல செல்லு இருந்தாலும் மம்பட்டி 10-50 வந்து சேர்ந்துட்டு உடனே ஒரு மம்பட்டி எடுத்து அவடத்தை வெட்டினார்கள். முஹித்தீன் அரபி தங்க பாலம் பாலமாக பிஸ்கத்தாக வருகிறது தங்கம். சொன்னாங்க, இதுதான் உண்ட ரப்பு, இதை நம்பித்தான் நீ வந்தாய், இதை ரப்பாக கொண்டவனை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னாங்க. அண்டா என்ன அர்த்தம்? அவர் வந்தவர் போய் கூப்பிட்ட உடனே அவர் லிஸ்டோட போட்டுக்கிட்டாரு, இப்போ நம்ம கொத்துபாவத போகிறோம், எப்படி இருந்தாலும் நமக்கு பெரிய தொகையான பணம் தருவான் என்று அந்த பண ஆசையில் ஆள் வந்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பண ஆசையை இந்த தங்கத்தினுடைய உருவத்திலே சூரத்திலே வெளியாக்கி காட்டிவிட்டான். பார்த்தீர்களா சகோதரர்களே? ஒரு பாவம் உருப்பெறும், பாவம் ஒரு வடிவத்தை பெறும், பாவம் ஒரு உருவத்தை பெறும். சில பெரியார்கள் பள்ளிக்கு வந்து ஹவுதுல ஒதுவெடுக்க மாட்டாங்களாம். ஞானிகள் நம்மளை போலாக்கள் இல்லை, பெரியாக்கள். ஏன் என்று கேட்டதற்கு, தண்ணீரை கொண்டு உது செய்தால் தான் உது சிஹத்தாகும், இரத்தத்தை கொண்டு உது செய்தால் உது சிஹத்தாகுமா? ஆகாது. நாங்க உதுவெடுக்கமே ஹவுதுக்குள்ள போட்டுக்கிட்டு தானே கையை காலை மூச்சையெல்லாம் கழுகுறோம். எங்கட பாவங்கள் எல்லாம் கழுவுப்பட்டு அந்த ஹவுதுக்குள்ள கிடக்கு இரத்தத்துடைய சூரத்தில், இரத்தத்தின் வடிவத்தில் கிடக்கு. நானும் பொட்டையன், நீங்களும் பொட்டையர்கள். அதனால வந்து ஒதுவெடுத்துக்கிட்டு போகிறோம். கண் தெரிந்த ஒருவர், காமிலான ஒருவர் வந்து பார்க்கின்ற நேரத்தில் இரத்தமா தெரியும், ஹக்கீக்கத்து தெரியும், யதார்த்தம் தெரியும், ஒதுவெடுக்க மாட்டார்கள். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களிடத்தில் தீய குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நீயத்துக்கள் இருக்குமானால் அவை உருப்பெறும், உருவெடுக்கும், ஒரு வடிவத்தை பெறும், குரங்காக, நாயாக, பன்றியாக. ஆகையினால்
இவற்றையெல்லாம் நாங்கள் களைந்து நல்லவர்களாக தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.